ஆன்லைனில் எப்படி இவி ஸ்கூட்டர் வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் ஆஃபரோடு எப்படி நம்ம தங்கத்தோட கையிலேருந்து ஷோரூம்லேருந்து டெலிவரி வாங்குறோங்கிறது அந்த ஃபுல் வீலாகில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலிக்கு வந்து புதுசாக ஒரு பைக் ஒன்று இவி பைக் ஒன்று எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்று வாங்க போகிறோம். அதோட ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க நம்ம எல்லாமே கிளம்பிட்டு நான் அவங்கள பிக் பண்ணுறேன். இப்போது வீடியோ வந்து கிளம்பிட்டோம். வண்டியில் இப்போது போக போகிறோம். கிளம்பிட்டு சொல்கிறேன். நம்ம தங்கத்துக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் தாங்கலை. எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு, எங்கேன்னு தெரியல. சத்தம் போட்டுகிட்டே இருந்தா. போமா கிளம்பி போமா. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பைக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம வந்து டேரெக்டாக ஷோரூம் பர்ச்சேஸ் பண்ணல. ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணி அதில் நம்மளுக்கு ஒரு 10,000 கிட்ட சேவ் ஆச்சு. அது சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் டீலர்கிட்ட வந்து நம்மளுக்கு கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஷோரூம் போகணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணும்போது ஒரு 8 to 10K உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். எக்ஸோரூம் ப்ரைஸு, அப்புறமா ஆர்டிஓ சார்ஜ், இன்சூரன்ஸ் சார்ஜ் போக சும்மா எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 கிட்ட மொத்தமே அவ்வளோதான் தேவை இருக்கும். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போய் ஷோரூமில் போய் போனீங்கன்னா அவ்வளோதான், முடிச்சு விட்ருவாங்க. ஷோரூமில் வந்து நிறைய ப்ரொசீஜர் இருந்துச்சு. இதில் வந்து ஆக்சுவலி 5,000 சப்சிடி வேறு இருந்துச்சு. அது நமக்கு லெஸ் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலாக லெஸ் பண்ணால் உடனே நம்ம லெஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து பே பண்ணால் ஒரு 120 டேஸில் நமக்கே வந்து ரீஃபண்ட் ஆயிரும். அந்த ஆப்ஷன் வந்து இவிக்கு இருக்குது. இந்த விடா VX2ங்கிற பிராண்டுக்கு வந்து சப்சிடியும் இருக்குது. அது வந்து நீங்கள் அப்புறம் கொஞ்சம் ப்ரொசீஜர் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு நானும் பார்ப்போம், கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபைனலாக வந்து கீ வாங்க வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம். பைக்கு பார்க்கலாம். பைக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக நம்ம தங்கத்தோட கையிலேருந்து கீ வாங்குற மூமெண்ட் பாருங்கள், ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஃபைனலாக எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு வண்டியை டெலிவரி கொடுத்துட்டாங்க. வண்டியை வந்து அப்பாவை எடுக்க சொல்லிட்டு நானும் பாப்பா எல்லாம் அப்படி திரும்ப கிளம்பிட்டோம். பைக் பார்த்திங்கன்னா சவுண்டே இல்லைங்க, ஜஸ்ட்டு ஸ்டார்ட் அண்ட் ரைடு அவ்வளோதான். சொல்லி ஆகணும். வந்து பக்காவாக இருந்துச்சு. இது வந்து கண்டிப்பாக லாங் ரைடுக்கு வந்து செட் ஆகுது. டெய்லி யூஸ்க்கு வீட்டில் ஒரு 50-60 கிலோமீட்டர் ரேடியஸில் பக்கத்தில் போகிறதுக்கு வந்து பக்காவாக இருக்கும். ஜஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், வண்டி போகிறதே தெரியாது. ஒரு நல்ல ஒரு வண்டின்னு தான் சொல்லுவேன். பட் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக ஓட்டிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி சப்சிடி கிளைம் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறது, அப்புறம் என்னென்ன அடிஷ்னலாக பே பண்ண வேண்டியது இருக்கும், வாட்டெவர் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். ரைட் பண்ணி நான் பார்க்க நானும் பாப்பாவும் இப்படி ரைட் பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு. பாப்பா வண்டி விட்டு இறங்கவே மாட்டேன்ட்டா. பக்கத்தில் எடுத்து வச்சாலுமே லேண்டுக்கிட்டு வண்டி விட்டு கூப்பிட்டாலுமே ரெஸ்பான்ஸே பண்ணாமல் ஜாலியாக என் கூடயே பைக்கில் நாங்கள் கொண்டு சேர்ந்தோம் ரொம்ப நேரமாட்டு. நான் இந்த மாதிரி மோர் இவி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு வந்து மறக்காமல் சேனலை வந்து லைஃப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியோட ரிவ்யூ, ரேஞ்சு, டெஸ்ட் ரைடு எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வண்டியோட லுக்கை வந்து நீங்களே பாருங்கள்.